வணக்கம். இது ஸ்டார் அகாடமி வழங்கும் பிருஹத் பராசர ஹோர சாஸ்திரம் மூலமும் உரையும். என் பெயர் சாம்பசிவம். நாம் தொடர்ந்து இந்த அத்தியாயம் 3, அதாவது பராசரர் கிரகங்களின் குண ரூப மற்றும் ஸ்வரூபங்களை பற்றி விளக்குகின்ற அந்த 3ஆம் அத்தியாயத்திலேயே தொடர்ந்து நாம் இந்த பதிவிலும் பார்க்க இருக்கிறோம். கடந்த 6 பதிவுகளில் பராசரர் கிரகங்களின் தன்மைகளை விளக்கியது போலவே இந்த பதிவிலும் உள்ள ஸ்லோகங்கள் கிரகங்களின் தன்மைகளை பற்றியே தொடர்ந்து பேசி வருகின்றன. ஆனாலும் இந்த பதிவில் பராசரர் சொல்கின்ற கருத்துக்கள் மிகவும் இன்றியமையாதது. இது பல ஜோதிடர்களுக்கு தெரிந்த செய்தி என்றாலும் அதை பராசரர் வாயிலாக நாம் கேட்டு அறிவதும் அவற்றை எப்படி ஜோதிட பலன் சொல்வதற்கு பயன்படுத்த வேண்டும் என்பதும் மிகவும் இன்றியமையாதது. எனவே இந்த பதிவிலும் பராசரர் மிகவும் முக்கியமான இன்றியமையாத கருத்துக்களை பற்றியே பேசுகிறார். வாருங்கள், நாம் இந்த பதிவிற்குள் செல்வோம். இந்த ஸ்லோகங்கள் 49 மற்றும் 50 பராசரர் கிரகங்களின் உச்ச ராசிகளை பற்றி எடுத்து உரைக்கிறார். அந்த ஸ்லோகம் என்ன என்று பார்க்கும் பொழுது, மேஷோ விருஷோ மிருக கன்யா கர்கோ மீனஸ்ததா துலா சூர்யாதீனாம் கிரமதேத்தே கதிதா உச்சராசயः பாகா தச த்ரயோ அஷ்டாஸ்வியஸ்தித்யோ அக்ஷ பமிதா நகாஹ உச்சத் சப்தாமவம் நீச்சம் தைரே வம்சைஹி பிரகிருதிதம் என்கிறார் பராசரர். இந்த ஸ்லோகத்தின் பொருள் என்ன என்று பார்க்கும் பொழுது, மேஷோ மேஷம், ரிஷோ ரிஷபம், மிருக என்பதற்கு மகரம் என்பது பொருள். அது மிருக என்ற சொல் வரும் ராசிக்கு மகரம் என்பது பொருள். கன்யா கன்னி, கர்கோ கடகம், மீனஸ்ததா மீனம் மற்றும் துலா துலாம், சூரிய ஆதீனாம் சூரியன் முதலான, கிரமாதேத்தே வரிசைப்படி, கதிதா சொல்லப்படுகிறது, உச்ச ராசயக உச்ச ராசிகள் என்று. இதனைத் தொடர்ந்து 2ஆம் ஸ்லோகத்தில் உள்ள சொற்களின் பொருள் என்ன என்று பார்க்கும் பொழுது, பாகா பாகா என்ற சொல்லுக்கு கோணம், லாங்கிடியூட், அதன் அளவு என்பது பொருள். பாகா, தச என்றால் 10, த்ரயோ என்றால் 3, அஷ்ட அஸ்வியஸ் என்பதற்கு 28 என்ற பொருள். அஷ்டம் என்பது 8, அஸ்வியஸ் என்பதற்கு 20 என்பது பொருள். தித்யோ என்பதற்கு 15 திதிகள் வரும் என்று நமக்கு தெரியும். என்ற அந்த திதி என்ற பொருளில் வருகின்ற தித்யோ என்ற சொல்லுக்கு, திதி என்ற சொல்லுக்கு அல்லது அந்த சமஸ்கிருத சொல்லுக்கு 15 என்பது பொருள். அக்ஷ என்ற சமஸ்கிருத சொல்லுக்கு 5 என்பது பொருள். அதே போல ப என்ற அந்த ஒற்றை எழுத்துக்கு பலவிதமான பொருள் இருக்கிறது. நாம் முன்பு இந்த 3ஆம் அத்தியாயம் துவங்கும் பொழுது ப சக்கர என்று பராசரர் சொல்லியிருந்தார். எனவே அந்த ப சக்கரம் என்பதற்கு ராசி சக்கரம் என்று பொருள் வரும் என்று பார்த்திருந்தோம். எனவே அந்த ப என்ற சொல்லுக்கு ராசி என்றும் ஒரு பொருள் இருக்கிறது. ஒளி என்பது இன்னொரு பொருள். நட்சத்திரம் என்பது கூட அந்த ப என்ற அந்த ஒற்றை எழுத்துக்கான பொருள் இருக்கிறது. எனவே இந்த இடத்தில் ப என்பது சமஸ்கிருதத்தில் எந்த எண்ணை குறிக்கிறது என்று பார்க்கும் பொழுது 27 என்ற நட்சத்திரங்களை சொல்கின்ற எண்ணை எடுத்துக்கொள்ள வேண்டும். எனவே ப என்பது 27 என்பதை குறிக்கிறது. மிதா என்பதற்கு கணக்கிடப்பட்டுள்ளது. நகாக என்ற அந்த சொல்லுக்கு நக என்பதற்கு 20 என்பது பொருள். இதை நாம் எப்படி புரிந்து கொள்ளலாம் என்றால், நக என்பதற்கு நகம், நம் விரலில் உள்ள நகம் என்பது கூட ஒரு பொருள். எனவே நம் கை கால் விரல்கள் மொத்தமாக சேர்த்து 20 நகங்கள் இருப்பதால் நக என்ற அந்த சமஸ்கிருத சொல்லுக்கு 20 என்பது பொருள். உச்சாத் உச்சத்தின், சப்தம பம் 7ஆம் ராசி, சப்தம என்பது 7, மீண்டும் ப என்ற அந்த சொல் வருகிறது, அந்த எழுத்து வருகிறது. ப என்பதற்கு 7
ஏழாம் ராசி. ப என்பது ராசி, சப்தம ப என்றால் ஏழாம் ராசி என்பது பொருள். எனவே சென்ற இடத்தில் ப என்பதை நாம் 27 என்று கொண்டோம். இந்த இடத்தில் ப என்பதை ராசி என்ற பொருளில் சப்தம பம் என்பதை ஏழாம் ராசி என்று எடுக்கிறோம். நீச்சம், நீசம். தைர அங்ஷைஹி என்றால் எதிர் அம்சம். தைர என்பதற்கு எதிர் என்று பொருள், அம்சம் என்பதற்கு பாகை அல்லது அந்த இடம் என்று பொருள் கொள்ளலாம். தைர அங்ஷைஹி என்றால் எதிர் அம்சம் அல்லது எதிர்பாகை. பிரகீர்த்திதம் என்றால் சொல்லப்படுகிறது என்பது பொருள். எனவே இந்த ஸ்லோகத்தில் அந்த எண்கள், சமஸ்கிருதத்தில் எண்கள் எப்படி குறிப்பிடப்படுகின்றன என்பதை அறிவது சற்றே கடினமாக இருந்தது. எனவே பல்வேறு விதமான அகராதிகளை தேடி இந்த சொற்கள் எந்த விதமான எண்களை குறிக்கின்றன என்பதை தேடி அறிவது சற்றே எனக்கு நேரம் எடுத்தது. எனவே இந்த 2 ஸ்லோகங்களின் பொருள் என்ன என்று பார்க்கும் பொழுது, சூரியன் முதலான கிரகங்களின் உச்சராசிகள் என்று பராசரர் சொல்கிறார். நமக்கு ஏற்கனவே இந்த அத்தியாயத்தின் முதல் ஸ்லோகத்திலேயே கிரகங்களின் வரிசைகளை பராசரர் எடுத்து நமக்கு சொல்லிவிட்டார். எனவே வார கிழமைகளின் அடிப்படையில் வருகின்ற அந்த வரிசையிலேயே கிரகங்கள் அறியப்பட வேண்டும். எனவே சூரியன் முதலான கிரகங்களின் உச்சராசிகள் மேஷம், ரிஷபம், மகரம், கன்னி, கடகம், மீனம் மற்றும் துலாம் என்ற வரிசைப்படி சொல்லப்படுகிறது. அதே போல அந்த கிரகங்கள் அந்தந்த ராசிகளில் உச்சம் பெறுகின்ற கோணங்கள் 10, 3, 28, 15, 5, 27 மற்றும் 20 என்று கணக்கிடப்பட்டுள்ளன. அதே போல உச்சத்தின் 7ஆம் ராசி நீசம் என்றும் அந்த உச்ச பாகையின் எதிர்பாகை நீச்சபாகை என்றும் சொல்லப்படுகிறது. இது பல ஜோதிடர்களுக்கு நன்கு தெரிந்த ஒரு செய்திதான். ஆனாலும் இதையும் பராசரர் வாயிலாக கேட்பது நமக்கு தெரிந்த அந்த கருத்தை மீண்டும் ஒரு முறை உறுதிப்படுத்துகிறது. எனவே இந்த தகவலையே மீண்டும் நான் இந்த அட்டவணையில் தந்திருக்கிறேன். இதை நாம் பயன்படுத்தி கிரகங்களின் உச்சம் நீசம் அடைகின்ற பரம உச்ச பாகைகள், பரமநீச பாகை என்பதை பற்றியும் நாம் தெரிந்து கொள்ளலாம். வாருங்கள் அடுத்த ஸ்லோகத்திற்குள் செல்லலாம். இதனை அடுத்து பராசரர் ஸ்லோகம் 51 தொடர்கிறார். ரவே சிம்ஹே நகம்ஷாஷ்ச திரிகோணமபரே ஸ்வபம் உச்சமிந்தோர் விருஷே திரயமாஸ் திரிகோணமபரேம் ஷகாக என்கிறார். இந்த ஸ்லோகத்தின் பொருள் உள்ள சொற்களின் பொருள் என்ன என்று பார்க்கும் பொழுது, ரவேக என்றால் சூரியனின் அல்லது சூரியன். ரவி என்பதற்கு சூரியன் என்று பொருள். ரவேக என்றால் சூரியனின் என்று பொருள் எடுக்க முடியும். சிம்ஹே சிம்மத்தில். நக அம்ஷாஷ்ச நக என்பதற்கு 20 என்பது நாம் ஏற்கனவே பொருள் பார்த்திருந்தோம். கைவிரல் நகங்களை, கை விரல்கள் நகங்களை வைத்து சொல்ல முடியும். எனவே அம்ஷாஷ்ச 20 பாகைகள் வரை. திரிகோணம் மூல திரிகோணம். அபரே அதற்கு பிறகு உள்ள பாகைகள். ஸ்வபம் எனவே ஸ்வ என்பது தனது என்று பொருள் கொள்ள முடியும். ப என்பது ராசி என்று நாம் ஏற்கனவே பார்த்தோம். ப என்ற சொல்லுக்கு பல பொருட்கள் இருக்கின்றன. ப என்பதற்கு ராசி என்பதும் ஒரு பொருள். எனவே அதற்கு பிறகு உள்ள பாகைகள் ஸ்வப என்றால் தன் ராசி, ஆட்சி வீடு. உச்சம் இந்தோர். இந்து என்பதற்கு சந்திரன் என்று பொருள். எனவே உச்சம் இந்து என்றால் சந்திரனுக்கு உச்சம். விருஷே ரிஷபத்தில். திரயசாஸ் என்றால் 3 பாகைகள். திரிகோணம் மூல திரிகோணம் அடைகிறது. அதன் பிறகு அப்பரே மீதமுள்ள அதன் பிறகு உள்ள அம்சகா பாகைகள் என்று அந்த சொற்களின் பொருள் இருக்கிறது. எனவே இந்த ஸ்லோகத்தின் முழு பொருள் என்ன என்று பார்க்கும் பொழுது, சூரியன் சிம்மத்தில் 20 பாகைகள் வரை மூல திரிகோண அமைப்பில் இருக்கிறது. எனவே பூஜ்ய பாகையிலிருந்து 20 பாகைகள் வரை சூரியன் மூல திரிகோண அமைப்பில் சிம்மத்தில் இருக்கிறது. அதன் பிறகு உள்ள பாகைகளில் ஆட்சி என்ற அமைப்பில் சூரியன் இருக்கும். அதே போல சந்திரனுக்கு உச்சம் என்பது ரிஷபத்தின் முதல் 3 பாகைகள் வரை இருக்கிறது. அதன் பிறகு உள்ள பாகைகளில் அங்கு சந்திரன் மூல திரிகோண அமைப்பில் இருக்கும்.
என்று இந்த ஸ்லோகத்தில் பராசரர் சொல்கிறார். கிரகங்களின் உச்சம், மூலத்திரிகோணம் மற்றும் ஆட்சி இவற்றை பற்றி பேசி வருகின்ற பராசரர் இந்த 52 மற்றும் 53ஆம் ஸ்லோகங்களிலும் மேலும் இதை பற்றியே சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறார் என்று பார்க்கும் பொழுது, மேஷே அர்காம் சாஸ்து பௌமஸ்ய திரிகோணமபரே ஸ்வபம் உச்சம் புதஸ்ய கன்யாயாம் உக்தம் பஞ்சதசாம்சகாக ததாக பஞ்சாம்சகாக प्रोक्तं त्रिकोणमपरे स्वबं चापे दशांश जीवस्य त्रिकोणमपरे स्वबம் என்று இந்த 2 ஸ்லோகங்களில் பராசரர் சொல்கிறார். இந்த ஸ்லோகத்தில் வருகின்ற சொற்களின் பொருள் என்ன என்று பார்க்கும் பொழுது, மேஷே மேஷத்தில், அர்க்க அம்சாஸ்து, நாம் பல இடங்களில் அர்க்க என்ற சொல்லுக்கு சூரியன் என்ற பொருள் வரும் என்று நாம் பார்த்திருந்தோம். ஆனால் இந்த இடத்தில் அர்க்க என்பதை நாம் 12 என்று பொருள் எடுக்க வேண்டும். இதையே சூரியன் ஒரு ஆண்டில் 12 ராசிகள் வரை செல்லும் என்பதை வைத்துக்கூட நாம் இதை 12 என்று புரிந்து கொள்ளலாம். ஆனால் இந்த அர்க்க அம்சாஸ்து என்ற இடத்தில், இந்த இடத்தில் அர்க்க என்பது சூரியன் என்று இல்லாமல் எண் என்ற அளவில் 12 என்று பொருள் வருகிறது. எனவே அர்க்க அம்சாஸ்து என்றால் 12 பாகைகள் வரை. பௌமஸ்ய, பௌம என்பது செவ்வாயை குறிக்கும் என்பது நமக்கு தெரியும். எனவே பௌமஸ்ய என்றால் செவ்வாயின், திரிகோணம் மூல திரிகோணம் ஆகும். அப்பரே என்பதற்கு அதன் பிறகு என்பது நாம் ஏற்கனவே சென்ற ஸ்லோகங்களில் பார்த்தோம். எனவே அப்பரே என்பதற்கு அதன் பிறகுள்ள பாகைகள். ஸ்வபம், ஸ்வப தன் ராசி அல்லது அதன் ஆட்சி வீடு ஆகும். உச்சம் புதஸ்ய, புதனின் உச்சம், கன்யாயாம் கன்னியின், உக்தம் என்பதற்கு சொல்லப்படுகிறது. பஞ்ச தச அம்சக, பஞ்ச என்றால் 5, தச என்றால் 10. எனவே பஞ்சதச என்பது 15 என்பதை குறிக்கும். எனவே 15 பாகைகள் வரை கன்னியில் புதனிற்கு உச்சம் என்று சொல்லப்படுகிறது. ததக அதை அடுத்த, பஞ்ச அம்சக அதனை அடுத்து வருகின்ற 5 பாகைகள், புரோக்தம் சொல்லப்படுகிறது. திரிகோணம் மூல திரிகோணம் ஆகும். அப்பரே அதன் பிறகு உள்ள பாகைகள். ஸ்வபம் அதன் ஆட்சி வீடு ஆகும் அல்லது அதன் சொந்த வீடு ஆகும். சாப்பே, சாப்பே என்ற சாப்ப அல்லது சாப்பே என்ற சொல்லுக்கு தனுசு என்பது பொருள். எனவே தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் என்பதை பராசரர் பேசும் பொழுது சாப்பே என்று சொல்லுகிறார். எனவே சாப்பே என்பதால் தனுசு. தச அம்சா 10 பாகைகள். ஜீவஸ்ய குருவின், திரிகோணம் மூல திரிகோணம், அப்பரே அதன் பிறகு உள்ள பாகைகள், ஸ்வபம் ஆட்சியாகும். எனவே இந்த 2 ஸ்லோகங்களின் பொருள், மேஷத்தில் 12 பாகைகள் வரை செவ்வாயின் மூல திரிகோணமாகும். அதன் பிறகு உள்ள பாகைகளில் செவ்வாய் ஆட்சி என்ற அமைப்பில் இருக்கும். புதனிற்கு உச்சம் கன்னி ராசியில் முதல் 15 பாகைகள் என்று சொல்லப்படுகிறது. அதனை அடுத்த 5 பாகைகள் புதனிற்கு மூல திரிகோணமாகும். அதன் பிறகுள்ள பாகைகளில் புதன் ஆட்சி என்ற நிலையை அடையும். தனுசுவின் 10 பாகைகள் குருவின் மூல திரிகோணம் என்றும், அதன் பிறகு உள்ள பாகைகள் ஆட்சி என்று இருக்கும் என்று பராசரர் சொல்கிறார். இந்த ஸ்லோகத்திலும் பராசரர் மீதமுள்ள கிரகங்களின் உச்சம், மூல திரிகோணம், ஆட்சி என்பதை பற்றி நமக்கு மேலும் விளக்குகிறார். இந்த ஸ்லோகம் 54 என்ன சொல்கிறது என்று பார்க்கும் பொழுது, துலே சுக்ரஸ்ய தித்யாம்ஷ திரிகோணம் அப்பரே ஸ்வபம் ஷனே கும்பே நகம்சாஷ்ச திரிகோணம் அப்பரே ஸ்வபம் என்கிறார். முதலில் இந்த ஸ்லோகத்தின் சொற்களின் பொருள் என்ன என்று பார்க்கும் பொழுது, துலே துலாமில், சுக்ரஸ்ய சுக்கிரனின், திதி அம்சாஷ் திதி என்றால் 15 என்று நாம் ஏற்கனவே பொருள் பார்த்திருந்தோம். எனவே திதி அம்சாஸ் என்றால் 15 பாகைகள். திரிகோணம் மூல திரிகோணம், அப்பரே அதன் பிறகு உள்ள பாகைகள், ஸ்வபம் ஆட்சியாகும் அல்லது சொந்த வீடு ஆகும். சனேக என்றால் சனிக்கு, கும்பே
கும்பத்தின் நக அம்சாஷ்ச, நகம் என்றால் 20 என்று பார்த்திருந்தோம். எனவே நக அம்சாஷ்ச என்றால் 20 பாகைகள். திரிகோணம் மூல திரிகோணம். அப்பரே அதன் பிறகு ஸ்வபம் ஆட்சி. எனவே சுக்கிரனுக்கு துலாமில் 15 பாகைகள் மூல திரிகோணமாகும். அதன் பிறகு உள்ள பாகைகள் சுக்கிரன் அங்கு ஆட்சி என்ற நிலையை அடையும். அதே போல சனிக்கு கும்பத்தின் 20 பாகைகள் மூல திரிகோணம், அதன் பிறகுள்ள பாகைகள் ஆட்சி என்றும் சொல்லப்படுகிறது. எனவே இந்த முதல் 4-5 ஸ்லோகங்களில் சொல்லப்பட்டுள்ள இந்த முச்சம் மூல திரிகோணம் ஆட்சி என்ற பாகைகளை இங்கு அட்டவணை வடிவில் தந்திருக்கிறேன். இது பலருக்கும் நன்கு தெரிந்த செய்திதான். இது தெரியாதவர்கள் பெரும்பாலும் ஜோதிடர்களாக இருக்க மாட்டார்கள். எனவே இது நமக்கு அனைவருக்கும் தெரிந்த ஒரு செய்தி என்றாலும் இதை பராசரர் எப்படி விளக்கி இருக்கிறார் என்றும், அதே போல அந்த எண்களை தேடி அந்த சொற்களுக்கு உள்ள அல்லது எழுத்துக்களுக்கு உள்ள எண்களை தேடி அறிவதிலும் சற்றே நேரமானது. ஆனாலும் இது ஒரு நல்ல ஒரு பயிற்சியாக எனக்கு இருந்தது என்று நான் கருதுகிறேன். உங்களுக்கும் இது போன்ற ஒரு எண்ணம் இந்த ஸ்லோகங்களை படித்த பிறகு தோன்றலாம். வாருங்கள், அடுத்து தொடர்ந்து பார்ப்போம். ஸ்லோகம் 55 பராசரர் நமக்கு நன்கு தெரிந்த ஒரு ஜோதிட தகவல்களையே மீண்டும் விளக்குகிறார். ஆனால் அவர் என்ன சொல்கிறார் என்பதை முதலில் பார்ப்போம். திரிகோணாத் ஸ்வாத் சுக ஸ்வா அந்த் யதி தர்மாயு ஸ்வ துங்கபாக சுகர்தோ ரிபவஸ்சான்யே சமாஸ்சோபய லக்ஷனாக என்கிறார். இதனுடைய சொற்களின் பொருள் என்ன என்பதை முதலில் பார்ப்போம். திரிகோணாத் என்றால் மூல திரிகோணத்தில் இருந்து, அதாவது ஏதோ ஒரு கிரகம் அந்த கிரகத்தின் மூல திரிகோணத்தில் இருந்து. ஸ்வாத் என்ற சொல்லுக்கு தனது சொந்த என்று பொருள். எனவே ஸ்வாத் திரிகோணாத் என்றால் தனது சொந்த மூல திரிகோணத்தில் இருந்து. சுக என்பது 4ஆம் பாவத்தை குறிக்கும். எனவே சுக என்றால் 4 என்று பொருள். ஸ்வ என்ற சொல்லுக்கு 2 என்று பொருள். எனவே பல இடங்களில் பராசரர் 2ஆம் பாவத்தை பற்றி பேசும் பொழுது ஸ்வ என்ற சொல்லை பயன்படுத்துகிறார். எனவே ஸ்வ என்றால் 2 என்று பொருள். ஸ்வ என்பதற்கு தனது, தான் என்ற பொருளும் உண்டு. இந்த இடத்தில் 2 என்பது பாவத்தை பற்றி பேசும் பொழுது 2 என்று பொருள் கொள்வது சரியாக இருக்கும். அந்திய என்றால் 12 என்று பொருள். எனவே அந்திய என்றால் முடிவு என்று கூட நாம் பொருள் கொள்ள முடியும். எனவே 12ஆம் பாவம் முடிந்து விட்டது என்ற பொருளில் அந்திய என்ற சொல்லுக்கு 12 என்று பொருள் வருகிறது. தி என்பதற்கு 5 என்று பொருள். ஆயுகு என்றால் 8. எனவே ஆயுபாவம் என்றால் 8 என்று பொருள். தர்ம என்பது 9ஆம் பாவத்தை குறிக்கும். அதே போல ஸ்வதுங்கபாக என்றால் தான் உச்சம் பெறும் ராசியின் அதிபதி என்று பொருள். இதை எப்படி நாம் புரிந்து கொள்ளலாம் என்றால், ஸ்வ என்றால் தான், துங்க என்ற சொல்லுக்கு உச்சம் என்று பொருள். ப அல்லது ப என்ற ஸ்வதுங்க பா என்று வருகிறது. எனவே இந்த ப என்ற அந்த ப என்ற சொல்லுக்கு அதிபதி என்று பொருள். எனவே ஸ்வதுங்கபா என்ற சொல்லுக்கு தான் உச்சம் பெறும் ராசியின் அதிபதி என்று பொருள். சுகர்தோ என்றால் நண்பர் என்று பொருள் சமஸ்கிருதத்தில். ரிபு அவக, ரிபு என்றால் எதிரிகள், அவக என்றால் எதிரிகள் என்பது. ச அன்யே மற்றவர்கள் அனைவரும். அன்யே என்றால் மற்றவர்கள், ச அன்யே என்றால் பலரும் என்ற பொருளில் அல்லது கூடுதல் என்ற பொருளில் வரும். எனவே ச அன்யே என்றால் மற்றவர்கள் அனைவரும். சமாஸ்ச சமம் என்ற தன்மை. உபய லக்ஷண 2 தன்மைகளும் கொண்டவர்கள். உபய என்றால் 2 என்று நமக்கு தெரியும். உபய ராசிகள் என்று வருவது சரம் மற்றும் ஸ்திரம் என்ற 2 தன்மைகளும் கொண்டது. எனவே உபய லக்ஷண என்ற சொல்லுக்கு 2 லட்சணங்களையும் 2 தன்மைகளையும்
நட்பு பகை இரண்டையும் கொண்டவர்கள் என்பதாக நாம் பொருள் கொள்ள முடியும். எனவே இந்த ஸ்லோகத்தின் பொருள், ஒவ்வொரு கிரகத்திற்கும் அதன் சொந்த மூலத்திரிகோணத்தில் இருந்து 4ஆம், 2ஆம், 12ஆம், 5ஆம், 9ஆம் மற்றும் 8ஆம் அதிபதிகளாக வருபவர்களும் தான் உச்சம் பெறும் ராசியின் அதிபதியும் நண்பர்கள் ஆவார்கள். மற்ற கிரகங்கள் அனைவரும் எதிரிகள் ஆவார்கள். நட்பு பகை என்ற 2 தன்மைகளும் கொண்டவர்கள் சமம் என்ற நிலையை அடைகிறார்கள் என்று பராசரர் சொல்கிறார். எனவே சூரியன் முதலான கிரகங்களுக்கு நட்பு பகை சமம் என்பது எப்படி இருக்கும் என்பதை இந்த அட்டவணையின் மூலம் நான் விளக்கியிருக்கிறேன். இதில் பார்க்கும் பொழுது சூரியனுக்கு சந்திரன், செவ்வாய், குரு நட்பாகவும், புதன் சமமாகவும், சுக்கிரன் மற்றும் சனி பகையாகவும் வருகிறது. புதன் எப்படி சமமாக வருகிறது என்று பார்த்தால், சூரியனுக்கு 2 மற்றும் 11 என்று ராசிகளுக்கு அதிபதியாக புதன் வருவதால், நட்பு மற்றும் பகை என்று இரண்டும் கலந்திருப்பதால் புதன் சமமாக வருகிறது. அதே போல சந்திரனுக்கு எந்த கிரகமும் பகை இல்லை. சூரியன் மற்றும் புதன் நட்பு, மற்ற கிரகங்கள் அனைவரும் சமம். இதில் சுக்கிரன் 4 மற்றும் 11 என்ற 2 ராசிகளுக்கு அதிபதியாக சுக்கிரன் வரும். இது சமம் என்பதற்கு ஒரு காரணம். மேலும் சந்திரன் அங்கு உச்சம் பெறுவதும் கூடுதலாக ஒரு காரணம். இதே போலவே செவ்வாய்க்கும் நாம் பார்க்கும் பொழுது சனி ஏன் பகையாக வரவில்லை என்றால், அங்கு செவ்வாய் உச்சம் பெறுவதால் சனி அங்கு பகையாக வராது. அதுபோல குருவிற்கு சனி சமமாக வருகிறது. ஏனெனில் குருவின் மூலத்திரிகோண ராசியான தனுசுவிலிருந்து பார்க்கும் பொழுது 2 மற்றும் 3ஆம் ராசிகளுக்கு சனி அதிபதியாக வருவதால் சமம் என்று ஆகிறது. இதே போலவே நாம் ஒவ்வொரு கிரகத்திற்கும் நாம் பார்த்து கொள்ளலாம். இதில் பராசரர் அந்த எண்களை தந்திருக்கிறார். 2, 12, 5, 9 என்று எண்களை தந்திருக்கிறார். எனவே இந்த எண்களை நாம் நினைவில் கொண்டால் எளிதாக, இது அட்டவணை நினைவில் இல்லாவிட்டாலும் நாம் எந்த கிரகம் நிரந்தர நட்பு பகை சமம் என்ற நிலையை அடைகிறது என்பதை நாம் பார்த்து கொள்ள முடியும். வாருங்கள், அடுத்த ஸ்லோகத்திற்குள் நாம் செல்லலாம். அடுத்து பாடல் 56 பராசரர் தொடர்கிறார். தச பந்தவாய சகஜ ஸ்வாந்தியஸ்தாஸ்து பரஸ்பரம் தத்காலே மித்ரம் யாந்தி ரிபவோ அன்யத்ர சம்ஸ்திதாக என்கிறார். இதனுடைய பொருள் என்ன என்று நாம் பார்க்கும் பொழுது, தச என்றால் 10, பந்தவ என்றால் 4. எனவேதான் நாம் 4ஆம் பாவத்திற்கு பந்தவ என்று கூட ஒரு பெயர் உண்டு. ஆய என்பதற்கு 11. ஆய என்றால் லாபம், வருமானம் என்று பொருள் கொள்ளலாம். எனவே ஆய என்பது 11ஆம் பாவத்தை குறிக்கிறது. சகஜ என்றால் அது 3. ஸ்வ என்றால் 2 என்று நாம் ஏற்கனவே பார்த்திருந்தோம். அந்திய என்பதற்கு 12 என்று நாம் ஏற்கனவே பொருள் சொல்லியிருந்தோம். ஸ்த அஸ்தே, ஸ்த என்றால் இருப்பது என்று பொருள், அஸ்தே என்றால் இருப்பது. எனவே அந்த இடத்தில் நிலையாக இருப்பது என்பதாக இந்த ஸ்த அஸ்தே என்ற சொல்லின் பொருளை எடுக்க முடியும். அதை போல பரஸ்பரம் என்றால் ஒன்றுக்கு ஒன்று என்று பொருள். தத்காலே என்பதற்கு அந்த நேரத்தில், தற்காலிகமாக, நாம் எந்த நேரத்தில் பலன் பார்க்கிறோமோ அல்லது அந்த ஒரு குறிப்பிட்ட ஜாதகத்தில் அந்த நேரத்தில் என்பதற்கு தற்காலே. அதனால்தான் நாம் புகைவண்டியில் அல்லது ட்ரெயினில் பயணம் செய்யும்போது தத்கால் என்று சொல்கிறார்கள். எனவே தத்கால் என்றால் அந்த நேரத்திற்கு சென்று நாம் ஒரு இருப்பிடத்தை அந்த புகைவண்டியில்
ரிசர்வ் செய்து கொள்வதற்கு தத்கால் என்று பெயர். எனவே அந்த நேரத்தில் என்பதாக முன்கூட்டியே இல்லாமல் அந்த நேரத்தில் செய்வதற்காக அதற்கு தத்கால் என்று பெயர். எனவே தத்காலே என்றால் அந்த நேரத்தில், எப்பொழுது தேவையோ அந்த நேரத்தில் என்பதாக பொருள் கொள்ளலாம். மித்ரதாம் நட்பாக, யாந்தி அவை ஆகின்றன, இருக்கின்றன. ரிபவோ, ரிபு என்றால் எதிரி என்று பொருள். எனவே ரிபவோ என்றால் எதிரி. அந்யத்ர, அந்ய என்றால் மற்ற, த்ர என்ற சொல்லுக்கு இடம் என்று பொருள். எனவே அந்யத்ர என்றால் மற்ற இடங்களில். சம்ஸ்திதா என்றால், சம்ஸ்திதாக என்றால் நின்று கொண்டிருப்பவை, அந்த இடத்தில் இருந்தால் என்பதாக இந்த சொற்களின் பொருளை நாம் எடுக்க முடியும். எனவே 10, 4, 11, 3, 2 மற்றும் 12. எனவே ஒரு கிரகம் இருக்கிறது என்றால் அதன் முன் 90 பாகைகள், பின் 90 பாகைகள் என்பதாக இந்த 10, 4, 11, 3, 2, 12 என்ற இடத்தில் இருக்கும் கிரகங்கள் ஒன்றுக்கு ஒன்று அந்த நேரத்தில் தற்காலிகமாக நட்பு ஆகின்றன. எனவே ஒரு கிரகத்திலிருந்து வேறு மற்ற இடங்களில் இருப்பவை, அதாவது 7, 8, 9, 5, 6 அல்லது அந்த கிரகம் இருக்கும் அதே பாவத்தில் இருந்தாலோ இருக்கும் கிரகங்கள் எதிரிகள் ஆவார்கள் என்பதாக இந்த பாடலின் பொருள் இருக்கிறது. எனவே ஒரு கிரகம் தான் இருக்கும் இடத்திலிருந்து 2, 12, 3, 11, 4, 10 பாவங்களில் இருக்கின்ற கிரகங்கள் அந்த கிரகத்திற்கு நட்பு. அதே போல மற்ற இடங்களில் இருக்கின்ற கிரகங்கள் அந்த கிரகத்தின் தற்காலிக எதிரிகள் என்று பராசரர் இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். இதனை அடுத்து ஸ்லோகங்கள் 57 மற்றும் 58 பராசரர் மேலும் தொடர்கிறார். தத்காலே ச நைசர்கே ச மித்ரம் சேத அதிமித்ரகம் மித்ரம் மித்ர சமத்வே து சத்ருஹு சத்ரு சமத்வகே சமோ மித்ர ரிபுத்வே து சத்ருத்வே த்வதி சத்ருதா ஏவம் விவிச்ய தைவக்ஞோ ஜாதகஸ்ய ஃபலம் வதேத் என்கிறார். இந்த சொற்களின் பொருள் என்ன என்பதை முதலில் பார்ப்போம். தத்காலேச்ச, நாம் எந்த நேரத்தில் தேவையோ அந்த நேரத்தில் பார்க்கும் பொழுது, அந்த நேரத்தில் தற்காலத்திலும், அந்த ச என்பதற்கு அண்ட் கூடுதலாக என்பதாக, அந்த நேரத்திலும் என்பதாக அந்த அண்ட் என்ற சொல்லின் பொருள் ச என்பதில் வருகிறது. நைசர்கே ச இயல்பாகவும், எனவே தற்காலத்திலும் இயல்பாகவும் என்பதாக இந்த தற்காலேச்ச நைசர்கேச்ச என்ற சொற்களின் பொருள் வருகிறது. மித்ரம் நட்பு என்று இருந்தால், சேத அதிமித்ரகம், இந்த சேத் என்ற சொல்லின் பொருள் ஆங்கிலத்தில் இஃப் என்று சொல்வார்கள். இருந்தால் என்ற ஒரு நிலை இருந்தால், அதே போல நான் அங்கு வந்திருந்தால் இது நடந்திருக்காது என்பது போல இந்த ஆங்கிலத்தில் இஃப் என்று ஒரு சொல் உண்டு. அதாவது ஏதோ ஒரு கண்டிஷன் சொல்லி இது இருந்தால் இது இருக்காது என்பது போல அந்த இஃப் என்ற சொல்லில் வருகிறது. அந்த இஃப் என்ற சொல்லுக்கு அல்லது தமிழில் சொல்லும் பொழுது இருந்தால், இருந்திருந்தால் என்ற சொல்லுக்கு சமஸ்கிருதத்தில் சேத் என்ற அந்த சொல் ஒரு சொல்லின் முன்னால் வந்தால் நாம் அதை இஃப் என்ற நிலையில் பொருள் கொள்ள வேண்டும். எனவே சேத் அதிமித்ரகம், எனவே தற்காலத்திலும் இயல்பாகவும் நட்பு என்று இருந்தால் அது அதிநட்பு, அதிமித்ரகம் அதிநட்பு. மித்ரம் நட்பு, மித்ர சமத்வே மித்திரமாகவும் அதாவது நட்பாகவும் சமமாகவும் வந்தால், து ஆனால் அல்லது மேலும், சத்ரு பகை, சத்ரு சமத்வகே சத்ரு என்றும் சமம் என்றும் இருந்தால், அதே போல சமோ என்றால் சமம், மித்ர ரிபுத்வே ஒன்று நட்பாகவும் இன்னொன்று பகையாகவும் இருந்தால், சத்ருத்வே பகை தன்மை எதிர்த்தன்மை, துவ
துவ என்ற அந்த சொல்லுக்கு பல என்று பொருள், அதாவது பன்மையை குறிக்கின்ற சொல் அந்த துவ என்பது இங்கு பன்மையாக சொல்லும் பொழுது இரண்டுமே என்று இருக்க வேண்டும். எனவே தற்காலத்திலும் அதே போல இயற்கையாகவும் என்பதற்காக அந்த இரண்டு வருவதால் பன்மை என்று பன்மையை குறிக்கின்ற துவ என்ற அந்த சொல் வருகிறது. அதிசத்ருதா கடும் பகை, ஏவம் இப்படியாக, விவிச்சிய என்பதற்கு தெளிவாக பிரித்து உணர்ந்து என்பது பொருள். தெய்வஜ்ஞோ என்பதற்கு ஜோதிடர்கள், அறிஞர்கள், ஞானிகள். ஜாதகஸ்ய ஒரு ஜாதகத்தின் ஃபலம் வதேத்து பலனை சொல்ல வேண்டும். எனவே ஒரு ஜாதகத்தின் பலனை சொல்வதற்கு முன்பாக இந்த தற்கால மற்றும் நைசர்கிக நட்பு பகையை கணக்கிட்டு இந்த ஐவகை நட்பை கணக்கில் கொண்டு ஜாதகத்தின் பலனை சொல்ல வேண்டும் என்பதாக பராசரர் இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். எனவே இந்த பாடலின் பொருள், நமக்கு தேவையான நேரத்திலும் இயல்பாகவும் இரு கிரகங்களும் நட்பாக இருந்தால் அது அதிநட்பு என்று சொல்லப்படும். இரண்டு நிலைகளில் நட்பு சமம் என்று கலந்து இருந்தால் அது நட்பாகும். ஆனால் ஒன்றில் பகை என்றும் இன்னொன்றில் சமம் என்றும் இருந்தால் அது பகை என்றே கருதப்பட வேண்டும். அதே போல ஒன்றில் நட்பு இன்னொன்றில் பகை என்று இருந்தால் அதன் விளைவு சமமாகும். இரண்டு வகையிலும் பகையாக இருந்தால் அந்த கிரகங்களை கடும் எதிரிகள் என்று கருதி கொள்ள வேண்டும். இப்படி கிரகங்கள் தமக்குள் அமைந்துள்ள தன்மையை தெளிவாக பிரித்து உணர்ந்து ஜோதிடர்கள் ஒரு ஜாதகத்தின் பலனை சொல்ல வேண்டும் என்கிறார் பராசரர். இந்த அட்டவணையில் நான் இந்த ஐவகை நட்பு பகை சமம் கடும் பகை என்பதை நான் தந்திருக்கிறேன். இதில் நட்பு மற்றும் சமம் இவை இரண்டு வகையாகவும் இருக்கலாம். ஒன்றில் நட்பு இன்னொன்றில் சமம் என்பதாக மாறியிருக்கலாம். ஆனால் அதிநட்பு பகை கடும் பகை போன்றவை ஒரே விதமான வாய்ப்பாகவே வருகிறது. எனவேதான் இந்த நட்பு மற்றும் சமம் என்பதற்கு இரண்டு வகையான வாய்ப்புகளும் அதிநட்பு பகை மற்றும் கடும் பகைக்கு ஒரே விதமான தன்மையாகவும் தந்திருக்கிறேன். இது பலருக்கும் தெரிந்த ஒரு செய்தி. ஆனாலும் பராசரர் இந்த ஒரு இடத்தில் இந்த ஐவகை நட்பை முக்கியமாக கருதி அதன் பிறகே ஒரு ஜாதகத்திற்கு பலன் சொல்ல வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். இது பெரும்பாலானவர்கள் இதை ஐவகை நட்பை பலன் சொல்வதற்கு பயன்படுத்துவது இல்லை என்பது என்னுடைய கருத்து. ஆனால் இந்த இடத்தில் பராசரர் சொல்லியிருப்பதால் நாம் இதை முக்கியமான ஒன்றாக பலன் சொல்வதற்கு கருத்தில் கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. ஸ்லோகங்கள் 59 மற்றும் 60 பராசரர் பொதுவாக நாம் கருத்தில் கொள்ளாத ஒரு கூடுதல் ஜோதிட கருத்தையும் எடுத்துரைக்கிறார். அது என்ன என்று நாம் பார்க்கும் பொழுது முதலில் ஸ்லோகம் என்ன என்று பார்ப்போம். ஸ்வோச்சே சுபம் ஃபலம் பூர்ண திரிகோணே பாத வர்ஜிதம் ஸ்வாக்ஷே அர்த்தம் மித்ரகேஹே து பாதமாத்திரம் பிரகிருதீதம் பாதார்த்தம் சமபே புரோக்தம் சூன்யம் நீச்ச அஸ்த சத்ருபே தத்வத் துஷ்டபலம் ப்ரூயாத் வியத்யயேன விசக்ஷணக என்கிறார். இந்த சொற்களின் பொருள் என்ன என்று நாம் பார்க்கும் பொழுது, ஸ்வோச்சே என்பதற்கு கிரகம் தான் உச்சம் பெறும் இடத்தில் இருந்தால், ஸ்வ உச்சே என்பதை ஸ்வோச்சே என்று நாம் எடுக்கலாம். எனவே உச்சம் பெறும் இடத்தில் இருந்தால், சுபம் நல்ல அல்லது சுபமான, ஃபலம் பூர்ண முழுமையான நல்ல பலன் என்று சொல்லலாம். எனவே கிரகம் தன் உச்ச வீட்டில் இருந்தால் சுபம் ஃபலம் பூர்ண அல்லது பூர்ண ஃபலம் சுபம். எனவே நல்ல சுபமான முழுமையான பலன்கள் இருக்கும் என்கிறார். அதனை அடுத்து திரிகோணே மூல திரிகோணத்தில் இருந்தால் பாத வர்ஜிதம், பாத என்பதற்கு கால் என்று பொருள். எனவே ஒரு கால் பகுதி அந்த பலனில் இருக்காது. வர்ஜிதம் என்பதற்கு குறைபடும் என்று சொல்லலாம். எனவே திரிகோணத்தில் இருந்தால் அந்த முழுமையான பலனில் இருந்து கால் பகுதி பலம்
கால் பகுதி பலன் குறைந்துவிடும். நல்ல பலன் என்பது குறைந்துவிடும். பாத வர்ஜிதம். ஸ்வக்ஷே, ஸ்வ அக்ஷே, ஸ்வ தன் சொந்த வீட்டில், அக்ஷ என்ற சொல்லுக்கு ராசி என்று பொருள். எனவே தன் சொந்த ராசியில் இருந்தால், சொந்த வீட்டில் இருந்தால், ஆட்சியாக இருந்தால், அர்த்தம் என்பதற்கு பாதி என்று பொருள். எனவே ஸ்வக்ஷே அர்த்தம் என்பதற்கு சொந்த வீட்டில் இருந்தால் ஸ்வ அக்ஷே அர்த்தம் பாதியாகிவிடும். பலன், நல்ல பலன் என்பது பாதியாகிவிடும். மித்ர கேஹேது, மித்ர நட்பு வீட்டில், கேஹே என்பதற்கு வீடு என்று பொருள். அது கிரகம் நட்பு வீட்டில் இருந்தால் மித்ர கேஹேது, கேஹே என்பதற்கு வீடு, இடம் என்று பொருள் கொள்ளலாம். எனவே மித்ர கேஹேது என்றால் நட்பு வீட்டில் இருந்தால் பாத மாத்திரம், அதனுடைய ஒரு கால் பகுதி நல்ல பலன் மட்டுமே இருக்கும். பிரகீர்த்தித்தம் சொல்லப்படுகிறது. எனவே நட்பு வீட்டில் இருந்தால் ஒரு கால் பகுதி நல்ல பலன் இருக்கும் என்று சொல்கிறார். இதனை அடுத்து பாத அர்த்தம், ஒரு கால் பகுதியின் பாதி. பாத என்றால் ஒரு கால், அர்த்தம் என்பதற்கு பாதி. எனவே ஒரு கால் பகுதியின் பாதி. எனவே காலின் பாதி என்பதை 1/8 என்று சொல்லலாம். அதாவது 8இல் ஒரு பகுதி. சமபே, சமம் என்ற நிலைக்கு இருந்தால் புரோக்தம் சொல்லப்படுகிறது. சூன்யம், எந்த நல்ல பலனும் இருக்காது. நீச்ச அஸ்த சத்ருபே, நீச்ச நீச்சத்தில் இருந்தால், அஸ்த அஸ்தங்கத்தில் இருந்தால், சத்ரு பே என்பதை ப என்று எடுக்கலாம். எனவே சத்ரு ப என்பதை ராசி என்று நாம் ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அல்லது எனவே சத்ரு பே என்றால் சத்ரு எதிரியின் வீட்டில் இருந்தால். எனவே நீசமாக இருந்தால், அஸ்தங்கம் அடைந்திருந்தால், எதிரி வீட்டில் இருந்தால், தத்வத் அதை போலவே, மன்னிக்கவும், சூன்யம் நீச்ச அஸ்த சத்ருபே, முழுமையான நல்ல பலன் இருக்காது, முழுமையாகவே நல்ல பலன் இருக்காது இந்த 3 நிலைகளில் இருந்தால். அதனை அடுத்து தத்வத் அதை போல, துஷ்டா தீய பலன்கள், கெடுபலன்கள், ப்ரூயாத் துஷ்ட பலம், கெடுபலன்கள் ப்ரூயாத் சொல்லப்பட வேண்டும். வியத் அயேன என்ற சொல்லுக்கு மாற்று வரிசையில், ரிவர்ஸில், எதிர்வகையாக, விஷக்ஷணக தெளிவானது. எனவே நல்ல பலன் எப்படி பார்க்க வேண்டும் என்று பராசரர் சொல்லியிருக்கிறார். அதனை அடுத்து அவர் கெடுபலன்கள் எப்படி பார்க்க வேண்டும் என்பதை மாற்று வரிசையில் ரிவர்ஸாக பார்க்க வேண்டும் என்பது தெளிவானது, அதை பற்றி நான் சொல்ல தேவையில்லை என்பதாக பராசரர் சொல்கிறார். எனவே இந்த 2 ஸ்லோகங்களின் பொருள், தான் உச்சம் பெறும் இடத்தில் ஒரு கிரகம் இருந்தால் அது நல்ல சுபமான முழுமையான பலன்களை செய்யும். அதுவே மூலத்திரிகோணம் அடையும் பொழுது அந்த நல்ல பலனில் பாதி, கால் பகுதி குறைந்துவிடும். அது தன் சொந்த ராசியில் ஆட்சியாக இருந்தால் அந்த நல்ல பலனில் பாதி அளவு மட்டுமே தரும். நட்பு வீட்டில் இருந்தால் கால் பங்கு அளவே நல்ல பலனை தரும் என்று சொல்லப்படுகிறது. இதனை அடுத்து சமம் என்ற நிலையில் இருந்தால் கால் பகுதியின் பாதி மட்டுமே, அதாவது 1/8 என்ற அளவு மட்டுமே நல்ல பலன் தரும். கிரகம் நீச்சம், அஸ்தங்கம் அல்லது பகை வீட்டில் இருந்தால் நல்ல பலன் முழுமையாக இருக்காது. எனவே 0 என்ற அளவிலேயே, மிக குறைந்த அளவிலேயே நல்ல பலன் இருக்கும். அதை போல கிரகங்கள் தரும் தீய அல்லது கெடுபலனை பார்க்கும் பொழுது இந்த நல்ல பலன்களின் வரிசைக்கு மாற்று வரிசையில், எதிர்ப்புறமாக, ரிவர்ஸாக சொல்ல வேண்டும் என்பது தெளிவானது. எனவே கிரகம் உச்சம் அடைந்திருந்தால் 100% நல்ல பலனும் 0 பலன் கெடுபலனும் இருக்கும். மூலத்திரிகோணம் இருந்தால், மூலத்திரிகோணம் பெற்றிருந்தால் 75% நல்ல பலனை தரும், 25% தீய பலனை தரும். ஆட்சியாக இருந்தால் 50% நல்ல பலனும் 50% கெடுபலனும் இருக்கும். நட்பாக இருக்கும் பொழுது 25% நல்ல பலனும் 75% கெடுபலனும் இருக்கும். சமம் என்று வரும் பொழுது 12.5% நல்ல பலனும் 87.5% கெடுபலனும் இருக்கும்.
நீச்சம், அஸ்தங்கம், பகை போன்ற நிலையில் இருந்தால் முழுமையாக நல்ல பலன் இருக்காது, 100% கெடுபலன் இருக்கும் என்பதாக பராசரர் இந்த 2 ஸ்லோகங்களில் நமக்கு எடுத்துரைக்கிறார். இது ஒரு நன்றாக கவனிக்கப்பட வேண்டிய ஒரு செய்தி. எனவே நாம் இதையும் கருத்தில் கொள்ள வேண்டும். அதே போல அந்த கிரகம் யார், நட்பில் இருப்பது யார் அல்லது சமமாக இருப்பது யார், பகை வீட்டில் இருப்பது யார் போன்றவற்றையும் கருத்தில் கொள்ள வேண்டும். ஆனால் இந்த இடத்தில் பராசரர் மிகவும் தெளிவாக ஒரு கிரகம் செய்ய இருக்கின்ற நல்ல மற்றும் கெட்ட பலன்கள் எவ்விதமாக பார்க்கப்பட வேண்டும் என்பதை தெளிவாக சொல்கிறார். இதையும் நாம் ஜாதகத்தில் பலன் தேடும் பொழுது கருத்தில் கொள்ள வேண்டியது இன்றியமையாதது. இந்த 3ஆம் அத்தியாயத்தின் 7ஆம் பகுதி நிறைவு பெறுகிறது. இன்றும் ஒரு நிறைவு பகுதி, ஒரு 14-15 ஸ்லோகங்களுக்கான நிறைவு பகுதி அடுத்த பதிவில் இருக்கும். அத்துடன் இந்த 3ஆம் அத்தியாயம் நிறைவு பெறுகிறது. இந்த அத்தியாயத்தில் பராசரர் முக்கியமாக கிரகங்கள் பெறுகின்ற உச்ச நீச்ச பாகைகள், அதன் ஆட்சி, மூலத்திரிகோணம் போன்ற நிலைகள், அதே போல இயற்கையான நட்பு, தற்காலிக நட்பு, ஐவகை நட்பு, அதே போல எந்த விதமான பலன்கள் கிரகங்கள் எந்த நிலையில் இருந்தால் தரும் என்பது பற்றிய முக்கியமான விளக்கங்களை தந்திருக்கிறார். இந்த இடத்தில் பராசரர் நேரடியாக சொல்லாத ஒரு கூடுதல் தகவலையும் சொல்லலாம், உங்கள் கருத்திற்காக எடுத்துரைக்கலாம் என்பதற்காகவே நான் முயற்சி செய்கிறேன். இது பற்றி பின்வரும் பதிவுகளில் நாம் தெளிவாக பார்க்க இருக்கிறோம். இந்த தற்காலிக நட்பை பற்றி பராசரர் சொல்லும் பொழுது கிரகம் தான் இருக்கும் இடத்திலிருந்து 2-12, 3-11, அதே போல 4-10 என்று சொல்லும் பொழுது அந்த கிரகத்தை மையமாக வைத்து, லக்னமாக வைத்து பாவ சக்கரங்கள் வரைந்து அதிலிருந்து நாம் பார்க்க வேண்டும் கிரகங்கள் எந்த இடத்தில் இருக்கின்றன என்பதை வைத்து. எனவே நிரந்தர நட்புக்கு, பகைக்கு நாம் கிரகத்தை மட்டும் பார்த்தால் போதும். ஆனால் தற்காலிக நட்பு என்று பார்க்கும் பொழுது அந்த கிரகத்தை லக்னமாக வைத்து பாவச்சக்கரங்கள் வரைந்து அதன் மூலமாகவே அந்த கிரகம் 2-12, 3-11, 4-10 இருக்கிறதா இல்லையா என்பதை நாம் பார்த்து உணர முடியும். நாம் வெறுமே ராசியை மட்டுமே வைத்து பார்த்தால் அது சரியாக இருக்காது. பராசரர் இந்த இடத்தில் தெளிவாக பாவகங்களை குறிக்கின்ற சொற்களை பயன்படுத்தி இந்த தற்காலிக நட்பை விளக்கி இருக்கிறார். நாம் இன்னும் பாவகத்தை பற்றி பேசாததால் நான் அந்த கருத்தை பராசரர் சொல்கின்ற ஸ்லோகத்தின் முன் நேரடியாக சொல்லவில்லை. ஆனால் பின்வரும் பதிவுகளில் பராசரர் இது போன்ற கருத்தை தெளிவாக நம் முன் வைக்கிறார். எனவே இந்த தற்காலிக நட்பை பார்க்கும் பொழுது மட்டும் ராசியை பயன்படுத்தக்கூடாது. கிரகம் இருக்கும் இடத்திலிருந்து 2-12 உள்ள ராசியை பார்க்கக்கூடாது. நாம் அந்த கிரகத்தை மையமாக வைத்து பாவக சக்கரம் வரைந்து அல்லது பாவகங்களை கணக்கிட்டு அதிலிருந்து 2-12, 3-11, 4-10 என்ற பாவகங்களை பார்த்தால் மட்டுமே இந்த தற்காலிக நட்பு பற்றி நமக்கு சரியாக தெரிய வரும். நாம் நேரடியாக ராசியை கணக்கிட்டால் தவறு நேர்ந்துவிட வாய்ப்பு இருக்கிறது. இது என்னுடைய கருத்து. பின்வரும் அத்தியாயங்களில் நாம் பார்க்க இருக்கிறோம். ஆனாலும் பராசரர் இந்த இடத்தில் நேரடியாக சொல்லாததால் நான் இதை ஒரு முடிவுரையாக இந்த இடத்தில் தருகிறேன். இது உங்கள் கவனத்திற்கு. பாருங்கள், அடுத்த பதிவில் இந்த 3ஆம் அத்தியாயத்தின் இறுதி பகுதியை பார்ப்போம். அதிலும் பராசரர் பல முக்கியமான கருத்துக்களை நமக்கு தருகிறார். பாருங்கள், என்னுடன் இணைந்து தொடர்ந்து நீங்கள் அனைவரும் பிருஹத் பராசர ஹோர சாஸ்திரத்தை கற்க முயலும் இந்த முயற்சியில் இணைந்ததற்கு மிக்க நன்றி. வணக்கம்.